ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. சரிங்க. பராசக்தி திரைப்படம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு தணிக்கை குழுலாம் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராசக்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனா பராசக்தி மட்டும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட எதுக்கு இருக்குன்னா எனக்கு புரியல. இல்ல, மத்திய அரசு வந்து குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்ப குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. பராசக்தி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் இருக்கு. மத்திய அரசு தடையிடணும்னா ரெட் ஜாயிண்ட்க்கு தடையிடணும். அவங்க தான் நாங்க எதிரியா பார்க்குறோம் திமுகவை. அப்போ சொல்றவங்க வந்து அது யார் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மண்டையில இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட்டு எல்லாமே பேசிட்டு நீங்கள் ரெட் ஜாயிண்ட்டுக்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமாக நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னென்ன பசிக்குதுன்னு பார்க்கறது இல்லை. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியலைங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்க சொல்ல ஒரு உச்சப்பட்ட நடிகருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிவராத சூழ்நிலையில ஒரு ஆக்ட்ரஸா நீங்க as an ஆக்டருங்கிறது வேற. ஆனா நான் எல்லா நான் ஒரு தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ரூல், சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஆந்திர உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தோடைய ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல வந்து எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, எதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சாந்திர வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? படம் ரிலீஸ் ஆகலை, நான் வந்து ஒரு விஜய் ரசிகையா சொல்லும் போது வருத்தம் தான். என் குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனு, அது எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய உலகமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் விஜயும் மணிரத்னம் சாரும், இதுதான் அவளுடைய உலகமே அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது விஜய் சார் படம் வரலன்னா அவள் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு ஃபேனா நானும் வருத்தப்பட்டேன். ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, இது வந்து எல்லா படத்துக்கு நான் சொல்றேன். அண்ட் யார் வந்து இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, பிளேம் கேம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, திசை திருப்பி மாற்றுறதை விட ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும்.